நாளுடைய சிந்தனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை செய்தேன் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் அந்த வசனத்தை. எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். இந்த உலகத்துல நமக்கு என்ன இருக்கிறது? உபத்திரவம் இருக்கிறது. முதல்ல ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தேவனுடைய அந்த கட்டளைகளையும் அவர் நமக்கு உபதேசிச்ச விஷயங்களையும் தெளிவாய் புரிந்து கொண்டால் இந்த உலகம் நம்மள ஒரு நாள் டிஸ்டர்ப் பண்ணாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த உலகத்துல நீங்க வாழுகிற வரைக்கும் உங்களுக்கு உபத்திரவம் கண்டிப்பா என்ன பண்ணும்? இருக்கதான் செய்யும். உபத்திரவம் உலகத்துல உண்டு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்றாரு, என்னிடத்துல உங்களுக்கு என்ன இருக்குது? என்கிட்ட மட்டும்தான் உங்களுக்கு சமாதானம். வேற உலகத்துல எங்க போனாலும் உங்களுக்கு என்ன இல்ல? சமாதானம் கிடையாது. உலகத்துல எந்த பாகத்துல திரும்பினாலும் உங்களுக்கு உபத்திரவம் வரும், பாடுகள் வரும், வேதனைகள் வரும், துக்கங்கள் வரும். ஆனால் ஆண்டவரிடத்துல நீங்க எப்பெல்லாம் திரும்புறீங்களோ அந்த பாடுகளை விட சமாதானம் அதிகமா நீங்க அனுபவிப்பீங்க. அந்த உபத்திரவத்தை விட தேவனுடைய ஆறுதலை அதிகமா என்ன பண்ணுவீங்க? அனுபவிப்பீங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். எவ்வளவு பெரிய உபத்திரவமா இருந்தாலும் அவருடைய கிருபை போதும். எவ்வளவு பெரிய வேதனையா இருந்தாலும் அவருடைய கிருபை போதும். என்ன பிரச்சனையா இருந்தாலும் அவருடைய கிருபை போதும். அதனால அவர் சொல்றாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, உபத்திரவப்படுகிற, பாடுபடுகிற, வேதனைப்படுகிற ஒவ்வொருத்தரும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, உபத்திரவம் வரதான் செய்யும். ஆனால் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு. என் கிருபை நான் உனக்கு தருவேன், என் பலனை நான் உனக்கு தருவேன், என்னுடைய ஆறுதலை நான் உனக்கு தருவேன், என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருவேன், என்னுடைய சந்தோஷத்தை நான் உனக்கு தருவேன். அப்போ உன்னுடைய உலகத்துல உன்னுடைய பிரச்சனைக்காக நீ வேற எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. என்னை நோக்கி பார்த்தா போதும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் என்ன பண்ணல? வெட்கப்பட்டே போகவில்லை. ஹல்லேலூயா. வேத புஸ்தகத்தில் இன்னைக்கு வரைக்கும் தேவ மனிதர்கள் எத்தனை உபத்திரவங்கள், பாடுகள், வேதனைகள், கண்ணீர்கள் இதன் வழியில கடந்து போயிருந்தாலும் ஜெயித்துதான் அவர்கள் வாழ்ந்து முடித்திருக்கிறார்கள். ஒரு நாளும் அவர்கள் தோற்று போகவே கிடையாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன சோர்வுகள் வந்தாலும் சரி, என்ன குழப்பங்கள் வந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தோற்று போகிறதுக்கு நான் விடவே மாட்டேன் என்று சொல்லுகிறாரு. ஏன்னா நான் உலகத்தை ஜெயித்தவர் உனக்குள்ள இருக்கிறார். உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். போராட்டம், பிரச்சனை, பாடுகள் வழியில ஜெயாடியாய் உன்னை நிறுத்தும்படிக்கு அவர் உங்க கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுகிற பேச்சுக்கு இடம் இல்லை. ஹல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிற தேவ பிள்ளைகளாகி நம்ம சோர்ந்தே போகக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த சோர்வுகளை, வேதனைகளை நம்ம விட்டு எடுத்து ஆவிக்குரிய ஒரு கண்ணோட்டத்துல பலம் உள்ளவர்களாய், ஜெயம் உள்ளவர்களாய் நம்மை நடத்தும்படிக்கு ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த பாடுகளும் துன்பங்களும் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்க சில வசனங்களை. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சத்தமாக யாராவது ஒருவர் வாசிங்கள். 1 யோவான் 5:19. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் ஏன் எனக்கு உபத்திரவம் வருது, ஏன் எனக்கு பிரச்சனை வருது, ஏன் இப்படி போராட்டம் வருது? நம்ம நினைக்கிறோம் பிசாசோட பிரச்சனையை தனியா பார்க்கிறோம். குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனை, வேலை பிரச்சனை இதெல்லாம் தனியா நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல எல்லா பிரச்சனைக்கும் வேறு பிசாசு தான்.
இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள், பிசாசுக்குள் இருக்குது. அதுக்குள்ள தேவ பிள்ளைகளாகி நம்ம இருக்கிறோம். அதனாலதான் நமக்கு உபத்திரவம் வருகிறது. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது கிடையாது. இந்த பூமியில ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு நான் வரல, நான் தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு நான் வந்தேன். இந்த பூமியில நான் ஆளுகை செய்யணும்னு வச்சிருந்தா, இந்த பூமியில மற்றவர்கள் வாழ்ற மாதிரி பணத்துக்காக, பொருளுக்காக யுத்தம் பண்ணி அதை அழிச்சு அந்த மாதிரி காரியங்களை அவர் செஞ்சிருந்துக்கலாம். ஆண்டவர் இந்த பூமியில ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. இந்த பூமி பிசாசுக்குள்ள கிடக்கிறது, பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அதற்குள்ள தேவ பிள்ளைகளாகி நம்ம இருக்கிறதுனாலதான் நமக்கு உபத்திரவம் வருகிறது. அல்லேலூயா. அதை முதல்ல நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இந்த உபத்திரவம் பிசாசினுடைய அந்த தூண்டுதலினால நமக்கு வருகிறது. பிசாசு யாரை வேணாலும் தூண்டுவான், யாரை வேணாலும் பயன்படுத்துவான். பயன்படுத்தி தேவ பிள்ளைகளாகிய உங்களுடைய என்னுடைய சமாதானத்தை கெடுப்பதுதான் அவனுடைய பிரதானமான நோக்கம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வேற எங்கேயும் போய் சமாதானத்தை எதிர்பார்க்காதீங்க. பல நேரங்களில் தேவ பிள்ளைகள் தோற்று போனதுடைய காரணம் என்னன்னா, உன்னுடைய விடுதலைக்காகவும் சமாதானத்துக்காகவும் பிரச்சனைக்கான சொல்யூஷனுக்காகவும் வேற இடத்துல நீங்க தேடி போறதுதான் பிரச்சனை. ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்துல உனக்கு சமாதானம் உண்டு, என்னிட்ட உனக்கு ஆறுதல் உண்டு, என்னிடத்தில் உனக்கு விடுதலை உண்டு. இயேசுவை இன்றைக்கு நீங்க பற்றி பிடித்துக் கொண்டால் உங்க பிரச்சனை என்னவா வேணாலும் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை விடுதலையாக்க போகிறேன். ஹல்லேலூயா. நான் உனக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறேன். நான் உன் கட்டுகளை அவிழ்ப்பேன் என்றார் ஆண்டவர். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஹல்லேலூயா. மெய்யான விடுதலை, போலியான விடுதலை அல்ல, மெய்யான விடுதலை கொடுத்து உங்களை சமாதானத்தோடு வாழ வைக்கும்படி இயேசு விரும்புகிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் வாசிங்க. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைப்பதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடைய சிநேகித்திருக்கும். நீங்கள் தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்ளுவார்கள். அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடியினால் போதும். இங்க என்ன சொல்றாரு? உலகம், நீங்கள் உலகத்தாராய் இருந்திருந்தால் உலகம் தன்னுடையது என்ன பண்ணிருக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, என்றைக்கு இயேசுவை தெய்வமாய் நீங்க உள்ளத்துல ஏற்றுக்கொண்டீங்களோ அந்த நிமிஷமே உலகத்துக்கும் நமக்கும் ஒரு பெரிய கேப் உண்டாயிடுச்சு. என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்றைக்கு நம்ம தேவ ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். நம்ம இந்த உலகத்தான் கிடையாது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஏன் உனக்கு உபத்திரவம் வருது? நீங்க உலகத்தானா இல்லாததுனாலதான் உங்களுக்கு உபத்திரவம் வருது. ஹல்லேலூயா. நீங்க உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சிருந்தீங்கன்னா, உலகத்தான் பண்ற மாதிரியே நீங்களும் பண்ணிருந்தீங்கன்னா, உலகத்தான் ஒரு காரியத்துல டிசிஷன் எடுக்கிற மாதிரி நீங்களும் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது. உலகத்தோட ஒத்த வேஷம் தெரிஞ்சு அவங்க ஜாலியா சுத்துற மாதிரி நீங்க சுத்திட்டு இருக்கலாம். ஆனா நீங்க வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுத்ததுனால இந்த உலகம் உங்களுக்கு எதிராக இருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னையவே இந்த உலகம் சிநேகிக்கல, அப்ப என்னை பின்பற்றுகிறவர்கள் உங்களை ஏற்றுக்குமா? இந்த உலகம் ஒரு நாள் ஏற்றுக்காது. என்னையவே இந்த உலகம் தள்ளிருச்சு, நான் தான் உங்களுக்குள்ள இருக்கேன். அப்ப உங்களை எப்படி ஏற்றுக்கொள்ளும்? உங்களை எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க? முதல்ல நீங்க புரிந்து கொள்ளுங்கள். எதுக்காக உபத்திரம்? எனக்கு சமாதானம் இல்லையா, எனக்கு விடுதலை, எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எங்க போனாலும் போராட்டம். ஆரம்பிச்சு உங்களுக்கு உபத்திரம் உண்டு. உபத்திரத்துக்குள்ளதான் நீ நடக்கணும், பாடுகளுக்குள்ளதான் நீ இருக்கணும், வேதனைகளுக்குள்ளதான் நீ நடக்கணும். ஏன்? நீ பொல்லாங்கனாய் இருக்கிற உலகத்துக்குள்ள இருக்கிறாய். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்குது. என்னை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளல ஒரு நாளும். என்னை இந்த உலகம் பகைச்சது உண்டானா என் பிள்ளைகளாகி உங்களை பகைத்தே பகைத்திருக்கும். ஹல்லேலூயா. அதுதான் அடையாளம் நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இயேசுவை இந்த உலகம் தள்ளி விட்டதுனால அவருடைய பிள்ளைகளாகிய நம்மையும் இந்த உலகம் என்ன பண்ணும்? தள்ளிவிடும்.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் வாசிங்க. லூக்கா சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டிக் கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் மன்னிக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் தலைமையில் ஒன்றாகும் அழியாது. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். இப்ப என்ன சொல்றாரு? உலகம் உங்களை பகைக்கும், உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்குது. இதெல்லாம் காமனான வார்த்தை. இப்பதான் கொஞ்சம் டீப்பா வராது. என்ன சொல்றாரு? இந்த உலகம் உங்களை உபத்திரவப்படுத்துகிறதும், இந்த உலகம் உங்களை வேதனைப்படுத்துகிறதும், இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளிருந்து பிசாசு கிரியை செய்கிறதையும் நீங்க எப்படி கண்டுபிடித்துக் கொள்ள முடியும் அப்படின்னா, அங்க போட்டிருக்குது பெற்றோராலும். சில பிள்ளைகளுக்கு பெற்றோர் மூலமா குடைச்சல் கொடுப்பான் பிசாசு. சகோதரராலும், கூட இருக்கிற சகோதரர்கள் மூலமாவே நமக்கு உபத்திரவத்தை கொண்டு வருவான். வந்துச்சுன ரிலேட்டிவ்ஸ்னால குடைச்சலை கொண்டு வருவான். சிநேகிதர்கள், நண்பர்களால பிரச்சனை வரும். காட்டி கொடுக்கப்படுவீர்கள், கொலை கூட செய்வாங்க. என் நாமத்தின் நிமித்தம் எல்லாரும் உங்களை என்ன பண்ணுவாங்க? பகைப்பார்கள். ஆனாலும் உங்கள் தலைமையில் ஒண்ணு கூட, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை என்ன பண்ணுங்க? இந்த உலகத்துல உபத்திரவம் உண்டு என்பதை நான் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? பிசாசு பெற்றோர்களை கையில் எடுப்பான். சில பெற்றோர்களை உபத்திரவப்படுத்துவதற்கு பிள்ளைகளை கையில் எடுப்பான். கணவனை உபத்திரவப்படுத்துவதற்கு மனைவி மூலமா உபத்திரவத்து வருவான். மனைவி உபத்திரவப்படுத்துவதற்கு கணவன் மூலமாய், பக்கத்து வீட்டுக்காரங்க மூலமாய், வேலை செய்யற இடத்துல, சபையில சகோதரர்கள், எங்க வேணாலும் சரி, நம்ம பக்கத்துல இருக்கிற மற்றவர்களை தூண்டி விட்டு அதன் மூலமாய் நமக்கு உபத்திரம் வரும். நம்முடைய பிரச்சனை என்ன? ஏன் இப்படி பண்றாங்க, ஏன் இப்படி பேசுறாங்க, ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, இதை நினைச்சே நமக்கு கவலை. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அங்க பின்னாடி இந்த உலகத்துல உபத்திரவத்தை கொடுக்கறதுக்குனே ஒருத்தன் இருக்கிறான். அவன் மூலமாய் தான் இந்த உபத்திரம் உனக்கு வந்து கொண்டு இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் தலைமுடியில ஒண்ணு கூட கீழே விழுகாது. உபத்திரம் வரும், ஆனா முடி விழுகாம நான் பாத்துக்கிறேன். அக்கினி சூளை வரும், ஆனா கருகாதபடிக்கு நான் பாத்துக்கிறேன். சிங்க கெமிக்குள்ள போடுவாங்க, ஆனா கடிக்காதபடிக்கு நான் பாத்துக்கிறேன். அப்ப ஏன் ஆண்டவரை உள்ள போடுறீங்க? ஆண்டவர் சொல்ற, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள இருக்குது, கொஞ்சம் பொறுத்துரு, பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். டென்ஷன் ஆகாதீங்க. ஏன் டென்ஷன் வருது? கொலோசியர் 3ல சொல்றாரு, நீங்கள் மரித்தீர்கள் அப்படின்னு ஆண்டவர் பார்க்கிறாரு. மரித்தவர்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா நான் இன்னும் சாகவே இல்லை ஆண்டவர், அப்படியே தான் இருக்கிறேன். அவர்களால பொறுமையா இருக்க முடியாது. பாவத்துக்கு சாக வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம பொறுமையா இருக்க வேண்டும் என்றால் செத்தால் மட்டும்தான் முடியும். நம்ம பழைய மனுஷன் சாகலைன்னா பொறுமை வராது. நீடிய பொறுமை வேண்டும். பொறுமை வரும், கொஞ்சம் சகிப்போம். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்ம என்ன பண்ணிடுவோம்? டென்ஷன் ஆயிடுவோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இது நான் உங்களுக்கு அனுமதிச்சிருக்கிறேன். இந்த வழியில தான் நீங்க நடந்து போகணும், இந்த பாதையில தான் நீ நடக்கணும். உனக்கு நான் நியமித்திருக்கிற இந்த வழியை, இந்த வழியில நீ சந்தோஷத்தோட நீ போகணும். ஆனால் உபத்திரமும், பாடுகள், வேதனைகள் இதெல்லாம் உனக்கு அதிகமா இருக்கலாம். ஆனால் அதற்கு மத்தியில என்னிடத்துல உனக்கு சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. நான் உனக்கு சமாதானத்தை கொடுப்பேன். வெளியில 1000 உபத்திரம் இருந்தாலும் ஆண்டவரே அப்படின்னு ஒரு பெரிய சமாதானங்களை மூட ஆரம்பித்து விடும். வெளியில 1000 நிந்தைகள், அவமானங்கள், வேலையில டென்ஷன், வீட்டுக்கு வந்து ஆண்டவரே நீங்க கூப்பிடும் போது பாரமெல்லாம் உங்களை விட்டு நீங்கி போய்விடும். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் நீதிமானை ஒரு போதும் தள்ளாட மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். பல நேரங்கள் என்னன்னா, இந்த உபத்திரவங்களும் போராட்டங்களும் நமக்கு வரும்போது நம்ம மைண்ட்லயே அதை யோசி 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 மைண்ட் ஹீட் ஆகி வெடிக்கிற அளவுக்கு நம்ம அதுக்குள்ளே போயிடுறோம். ஆனா சொல்லுவோம், மைண்ட் ஆஃப் பண்ணு, உன் இருதயத்தை ஓபன் பண்ணு. உன் மைண்டை நீ ஆஃப் பண்ணு, நீ யோசிக்காத. நீ யோசி 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 என்ன கிடைச்சது? யோசி 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 கோபத்தை உங்க பிள்ளைங்க மேல காமிக்கிறீங்க,
யோசி மனைவி கணவன் மேல கோபத்தை காமிக்கிறீங்க. யோசிக்கிறதுனால அந்த பிரச்சனை பெருசாகிறது. பலூனை ஊதி பெருசாக்குற மாதிரி சின்ன பிரச்சனைல தொடங்குது. அது யோசி பலூனா பெருசா மாறிடுது. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் மேல நீ உன் பாரத்தை வைத்து. உலகத்துக்கு உன் குடும்பத்துல ஒரு காலையில வெளியே போறியா, சாயங்காலம் வரைக்கும் உனக்கு போராட்டம் வரும், குடும்பத்துல பிரச்சனை வரும். பிசாசு யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறார்களோ அவர்களை கையில் எடுத்து உங்களுக்கு குடைச்சல கொடுப்பான். வண்டி ஓட்டிட்டு போகும்போது பிரச்சனை வரும், டிராபிக்ல பிரச்சனை வரும், நிறைய போராட்டங்கள் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் பொறுமையினால் உன்னுடைய ஆத்மாவை நீ காத்துக்கோ. ஒருவேளை பொறுமை இல்லைன்னா ரொம்ப டென்ஷனா கூட ஆயிட்டீங்க, பட் வீட்டுக்கு போய் என்னிடத்துல சமாதானம் இருந்து ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவரே காலையில இருந்து நான் வெளியே போறேன், ஆபீஸ்ல நிம்மதி இல்ல, குடும்பத்துல நிம்மதி இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிம்மதி இல்ல, போன் வந்தாலே டென்ஷனா இருக்குது, சாயங்காலம் வரைக்கும் ஒரே உபத்திரம் ஆண்டவரே. ஆனா நீங்க சொன்னீங்களே என்னிடத்துல சமாதானம் சொன்னீங்களே, இதோ நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய வார்த்தையை சொல்லி அவர்கிட்ட போய் பாருங்க, காலையில இருந்து மலை மாறி இருந்ததெல்லாம் பனி போல மறைய வச்சு உங்களுக்கு சமாதானமாய் தங்கி இருக்கும்படி ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரையை வர பண்ணுகிறார். உன்னுடைய நித்திரை இன்பமாய் இருக்கும். என் ஜனங்கள் சமாதான தாவரங்களிலே குடியிருப்பார்கள். உலகத்தானுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? அவன் டென்ஷன் ராத்திரி முழுவதும் தூங்க மாட்டான். டென்ஷன் குடிச்சாதான் தூங்க முடியும். டென்ஷன் ஆகும்போது 2 சிகரெட் 3 சிகரெட் எச்சாவே இழுப்பாங்க. இதெல்லாம் உலகத்தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் டென்ஷனை மாத்துறதுக்கு நானே உன் பரிகாரியா இருக்கிறேன். ஆண்டவரே நீ கூப்பிடும் போது தேவ சமாதானம் மேல இறங்கி வரும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை அவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சிலுவையில சிந்தின ரத்தத்துல அந்த சமாதானத்தை சம்பாதித்திருக்கிறார். அப்படின்னா என்ன? உபத்திரவத்தினுடைய அல்டிமேட் லெவல் வரைக்கும் போய் இந்த சமாதானத்தை வாங்கி கொண்டு வந்திருக்கிறாரு. அதனால உனக்கு வாங்க முடியாத சமாதானத்தை அவர் இலவசமாய் கொடுக்கிறதுக்கு ஆயத்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உபத்திரவத்தின் மத்தியில ஆண்டவரிடத்துல சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. சிமர்னா சபைக்கு ஆண்டவர் ஆலோசனை சொல்றாரு. வெளிப்படுத்தின விசேஷம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியால் பூமியில் குடியிருக்கிறவர். வெளிப்படுத்தின விசேஷம் 2:10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாத. இதோ சிலரை காவலில் போடுவான். உபத்திரவப்படுவீங்க. ஆகிலும் நீ மரண பரியந்தம் என்ன பண்ணு? ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்ற ஆலோசனை முதல்ல புரிந்து கொள்ளுங்கள். அவர் என்ன சொல்றாரு? ஒரு பிரச்சனை இருக்காது, நீ போ அப்படின்னு சொல்றாரா? இல்ல, நீ படப்போகிற பாடுகளை குறித்து கொஞ்சம் கூட என்ன பண்ணாத. பாடுகள் உனக்கு முன்னாடி இருக்குது, உபத்திரவம் உனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன். அங்க எத்தனை நாள் உபத்திரவம் சொல்லிருக்கிறாரு? 10 நாள். அப்படின்னா ஒரு டைம் போட்டிருக்கிறாரு. அப்படின்னா நம்முடைய பாடுகளுக்கும் வேதனைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் ஒரு டைம் வச்சிருக்கிறாரு. அந்த டைமை மீறி அது உங்களை ஃபாலோ பண்ண முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீ படப்போகிற பாடுகளை குறித்து நீ எந்த அளவு கூட நீ பயப்படாத. கொஞ்சம் கூட உனக்கு பயம் இருக்கக்கூடாது. நிறைய நேரத்தில் எதிர்காலத்தை குறித்து பயம். இப்பவே இருக்குது, நாளைக்கு என்ன ஆகும், நாளானைக்கு என்ன ஆகும். பயப்படாத. நீ பாடுபடுறதுக்கு நான் அனுமதிச்சிருக்கிறேன். நான் உனக்கு சமாதானத்தை கொடுப்பேன். மரண பரியந்தம் நீ உண்மையா மட்டும் இரு. ஹல்லேலூயா. நீ உபத்திரவத்துக்கு உள்ளதா உண்மையா இருக்கிறோமா இல்லையான்றதை நம்ம ஆண்டவருக்கு நிரூபித்து காண்பிக்க முடியும். ஒரு பரீட்சை வச்சாதான் நான் நல்லா படிச்சிருக்கிறேன்னா படிக்கலையா அப்படிங்கறத சொல்ல முடியும். ஒரு இப்போ சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அந்த இண்டெக்ஸ் வந்து மனப்பாடம் பண்ண சொல்லியிருக்காங்க. வீட்டில் கேட்டாலே தெரியுமா? தெரியும் சொன்னாங்க. எழுத அப்படின்னா 2 மிஸ்டேக் வந்துருச்சு. அம்மா 2 மிஸ்டேக் வந்துருக்கு. அப்ப பாருங்க, அந்த பரீட்சை அட்டன் பண்ணும்போது தானே மிஸ்டேக் தெரியுது. ஆண்டவர் சில நேரத்தில் சில பரீட்சை வழியாய் நம்மை கொண்டு போகிறார். சில உபத்திரவத்தின் குகையில தான் நம்மை புடமிடுகிறார். சில பாடுகளின் வழியை ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிறார். இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டது. நீங்க சந்தோஷமா அதுல கடந்து போக வேண்டும். ஆண்டவர் சொல்றார், நீ உண்மையா இருக்கிறாயா இல்லையா என்பதை இந்த உபத்திரவம் தான் உனக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறதான இடம்.
இந்த உபத்திரவத்தின் வழியில நீ போகும்போது நான் சாட்சியா இருந்தேன், நான் பொறுமையா இருந்தேன், நான் நீடிய சாந்தமா இருந்தேன், நான் சகிப்பு தன்மையோட இருந்தேன்றத இந்த உபத்திரவத்துக்குள்ளதான் ஆண்டவர் உன்னை பார்ப்பார். ஞாயிற்றுக்கிழமை ஒப்பு கொடுத்திருப்பீங்க, ஆண்டவரே என்ன சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரே இது நான் கோபப்பட மாட்டேன் ஆண்டவரே. சாயங்காலமே ஒரு டெஸ்ட் ஒரு வீட்டுக்கு போகும், சாயங்காலமே பயங்கர ஒரு போராட்டம் வரும். ஆண்டவர் சொல்ற அப்ப தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவரே இது எனக்கு வந்து டெஸ்ட் ஆண்டவரே, பரவாயில்ல பொறுமையினால் என்னுடைய ஆத்மாவை காத்துக் கொள்வதற்கு எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. நீ மரணம் என்று உண்மையாயிரு அப்படின்றார் ஆண்டவர். நீங்க ஆண்டவர் ஆண்டவரே இந்த உபத்திரவத்துக்கு மத்தியில உண்மையா இருக்கிறதுக்கு எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதுக்கு அவர் உதவி செய்யறாரு. என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தரேன், என்னுடைய சமாதானத்தை உனக்கு தரேன். வீட்டுல அப்படியே ரணகளமா இருந்த இந்த சிங்க கபில ஒரு மினிமம் ஒரு 4-5 சிங்கம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தானியேல் ஒரு ஆள் தான். எப்படி கான்சன்ட்ரேஷனா ஜெபிச்சிருப்பாரு, பாயிண்ட் பை பாயிண்டா எப்படி ஜெபம் பண்ணிருப்பாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க சிங்கம்லாம் வர வேண்டாம், பசங்க ரெண்டு கத்துறானுங்க, வீட்டுக்காரரே டென்ஷனா இருக்கிறாரு, வீட்டுல ஒரே சவுண்டா இருக்குது, இப்ப நீங்க முழங்கால் போட்டுருக்கீங்க, எவ்வளவு பாயிண்ட் கரெக்டா உங்களால ஜெபம் பண்ண முடியும்? முடியாது. ஜெபம் முழங்கால் கூட போட்டாங்க, ஜெபம் ஓடும், மைண்ட் வேற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஜெபம் முடிச்சோன்னா முடிச்சு போய் வைக்கணும்னு தோணும் இல்லையா? நம்மளுடைய நம்ம பலவீனம் அப்படிதான் இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிங்க கதிக்குள்ளதான் நீ உண்மையா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர். சிங்கம் கர்ஜிக்கும் போது நீ உண்மையை காத்துக்கொள், சிங்கம் கர்ஜிச்சு கொண்டிருக்கும் போது உன்னுடைய பொறுமையை நீ காத்துக்கொள். வீட்டுல பிரச்சனை பூதாகரம் ஆகும்போது நீங்க தெரிஞ்சுக்கோ, ஓ இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு அடுத்த ஸ்டெப்புக்குள்ள வழி நடத்த போகிறார், இன்னைக்கு என்னுடைய கிரேட் இன்க்ரீஸ் பண்ண போகிறார், இன்னைக்கு எனக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்க போகிறாரு, இன்னைக்கு அடுத்த லெவலுக்குள்ள நான் போக போகிறேன். என்னை அடுத்த லெவலுக்குள்ள போகிறதுக்கு வீட்டுக்குள்ள யாரோ பலவீனமா இருக்கிற சகோதர சகோதரிகளை பயன்படுத்துவார். நீங்க அப்படி எடுத்துக்கோங்க, என்னை அடுத்த லெவல் கொண்டு வரதுக்கு என் மனைவியை பயன்படுத்துகிறார், என் பிள்ளைகளை பயன்படுத்துறார், மனைவி என்ன அடுத்த லெவல் போறதுக்கு என் புருஷனை பயன்படுத்துறார். நினைச்சுக்கோங்க, பக்கத்து எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணிக்க பக்கத்து வீட்டுல இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, பொறுமையினால் உங்க ஆத்மாவை நீங்க என்ன பண்ணணும்? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனா என்னிடத்துல உங்களுக்கு என்ன இருக்குது? சமாதானம் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். இங்க என்ன சொல்றாரு? இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். 19வது வசனத்துல அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். இப்போ உபத்திரம் நீங்க தப்பு பண்ணிட்டு பிரச்சனைக்கு காரணம் நீங்களா பூதாகரம் ஆக்கி விட்டுட்டு இப்ப நான் ஆண்டவரே சகிக்கிறேன்னா அது இல்ல. வேதம் சொல்லுது, அநியாயமாய் உங்க மேல குற்றச்சாட்டு, நீங்க செய்யாத தவறு உங்க மேல சுமத்தி, நீங்க செய்யாத காரியத்துக்காக நீங்க ஒரு வேதனைப்படுறீங்க பாத்தீங்களா, அதுவே பிரீதியா இருக்கும் அப்படின்றாங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை நமக்கு டென்ஷன் வருது, நான் செய்யவே இல்லை இப்போ குற்றத்தை என் மேல சுமத்திட்டாங்களே, நான் செய்யவே இல்லை என் மேல பழிய போட்டாங்களே, நான் பேசவே இல்லை என்ன இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி இதுதான் நம்மள அதிகமா ஹெல்ப் பண்ற விஷயம். நான் அப்படி பேசவே இல்லை, அவங்க அப்படி நினைச்சிட்டாங்க, இவங்க அப்படி பேசவே இல்லை. அநேகம் அந்த கணவன் மனைவி பிரச்சனை போது அதிகமா வரும். நான் அப்படி சொல்லவே இல்லை, இவங்க தப்பா நினைச்சிட்டாரு, இவர் இப்படி சொல்லவே இல்லை, இவங்க தப்பா நினைச்சிட்டாங்க. பல நேரங்களில் ஆண்டவர் சொல்றாரு, அநியாயமாய் உங்க மேல ஒரு பழி வந்தால் அதுதான் பிரீதியா இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை பாடுகள், அவருடைய வேதனைகள், அவர் என்ன தப்பு பண்ணாரு? ஏதாவது தப்பு பண்ணாரா? அவர் நீதிபர், அவர் நீதிமான். இங்க 20வது வசனம் சொல்லுகிறது, 21வது வசனம், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருடைய அடிச்சுவடுகளை வருவதற்காக எனக்கு மாதிரியை வைச்சார். என்ன அர்த்தம்? நான் செய்யாத தப்ப சுமக்கணும்னு அர்த்தம். நீங்க செய்யாத தப்புக்கு உங்களை குற்றமாக்கினால்
நீங்க அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. அதுக்காக ரியாக்ட் பண்ணாதீங்க, அதுக்காக நியாயப்படுத்தாதீங்க, அதற்காக கவலைப்படாதீங்க, அதுக்காக வேதனைப்படாதீங்க. ஆண்டவரே, இதுதான் ஆண்டவரே உம்முடைய அடிச்சு விடுங்க ஆண்டவரே, இதுதான் ஆண்டவரே உம்முடைய பாதை ஆண்டவரே, இப்பதான் நான் உம்முடைய சீசனா இருக்கிறதுக்கு அடையாளம் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் பதில் பேசவே இல்லை ஆண்டவரே, இதோ உம்முடைய அடிச்சு விடுகளை பின்பற்றி வருவதற்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்க, உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. அந்த வேதனைகளை வெளியே போயிடுங்க. ஹalleluya. இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா முடிஞ்சு. அத்தனை ஆவிக்குரிய பில்டிங் கட்டது இடிச்சு போய் ஒரு நிமிஷத்துல. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இதுக்கு மத்தியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களே, ஆண்டவரே உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதற்கு எனக்கு பலனை கொடுத்தீங்களே, பொறுமையா இருக்கிறதுக்கு கிருபை செஞ்சீங்களே, சாந்தத்தை கொடுத்தீங்களே ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, இப்படி வருகிற டெஸ்ட்ல பல டெஸ்ட்ல நம்ம ஃபெயில் ஆகி உட்கார்ந்துருக்கோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உபத்திரவம் உண்டு, அதை உன் மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணு, பாடுகள் உண்டு ரெஜிஸ்டர் பண்ணு, அநியாயமான குற்றச்சாட்டுகள் வரும் ரெஜிஸ்டர் பண்ணு. இதுதான் கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகள். நீங்க அந்த நேரத்துல பொறுமையை காத்து கொண்டிருந்தால், அந்த நேரத்துல நீங்க ரியாக்ட் பண்ணாமல் இருந்தால், அந்த நேரத்துல உள்ளுக்குள்ள கவலை இல்லாம ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொண்டால், அப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக தான் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு நான் சகிக்கிறேன்னா அது நடக்குது. தப்பு பண்ணும்போது நீங்க மன்னிப்பு கேட்கணும், தப்பு பண்ணும்போது நீங்க சரி செய்யணும், தப்பு பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட நீங்க போய் ஒப்புரவாகணும், அப்பொழுது சமாதானம் வந்துடும். தப்பு செய்யலைன்னா நீங்க பொறுமையா இருக்க வேண்டும். ஹalleluya. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12, 13 அடுத்து 19. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று தெரியாமல், பற்றி எரிகிற அக்கினியை குறித்து நீங்க புதுமை நினைச்சிடாதீங்க. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கடைக்கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். 1வது வசனம் எப்படி தொடங்குது? கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமா, நீ மற்றவனை அட்டாக் பண்றதுக்கு ஆயுதம் இது. இயேசு பாடுபட்டார், அதனால நானும் பாடுபடுறேன். இப்படி நீங்க நினைக்கிறது தான் ஆயுதம். நீங்க ஆயுதத்தை கையில் எடுத்துறாதீங்கன்றது. நீங்க இப்படி நினைக்கிறது தான் உங்களை பாதுகாக்கிறதுக்கான ஆயுதம், எதிரியை தாக்குறதுக்கான ஆயுதம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களை சுற்றி பற்றி எரிகிற அக்கினியை குறித்து நீங்க பயப்படாதீங்க. இது ஏதோ பயங்கரமா புகையுது, பயங்கரமா எரியுது, அதை பத்தி நீ கவலைப்படாத. தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி சில நேரத்துல தீ பற்றி எரியும். ஹalleluya. தேவனுடைய நாமம் மகிமைக்காக சில பிரச்சனைகள் எழும்பும், சில பூதாகரங்கள் வரும், சில பட்டாசு வெடிக்கிற மாதிரி சில நேரத்துல சில சத்தங்கள் எழும்பும். வேலை செய்யற இடத்துல சபையில போராட்டங்கள் வரும். அந்த நேரத்துல நீ கொஞ்சம் அமைதி. ஆண்டவரே, எங்கேயோ உங்களுடைய நாமம் மகிமைப்பட போகிறது ஆண்டவரே, எங்கேயோ உங்களுடைய ஆவியானவர் மகிமைப்பட போகிறாரு, எங்கேயோ உங்களுடைய நாமத்தை நீங்க உயர்த்த போகிறீங்க. கொஞ்சம் பொறுமையா இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் அதுல தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. வீட்டுக்குள்ள தீ பற்றி எரியலாம், சபையில பற்றி எரியலாம், வேலை செய்யற இடத்துல பற்றி எரியலாம். பற்றி எரிகிற அக்கினியை குறித்து நீ கவலைப்படாத. அதற்கு மத்தியில உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தீக்குள்ளதான் உலாவுனாங்க இல்லையா? ஆண்டவர் சொல்றார், நீ உபத்திரவத்துக்குள்ள நீ உலாவ வேண்டும், உபத்திரவத்துக்குள்ள நீ சமாதானமா இருக்க வேண்டும். உபத்திரவம், பாடுகள், அவமானங்கள், நிந்தைகளுக்கு மத்தியில சந்தோஷமா இருந்தாதான் என் பிள்ளைகள் என்பதை நீங்க அடையாளப்படுத்த முடியும். இவ்வளவு போராட்டத்தை எப்படி இந்த சிஸ்டர் செஞ்சுட்டே இருக்காங்க, இவ்வளவு பிரச்சனை பத்தி உங்க முகத்துல அந்த சேஞ்சே வர மாட்டேங்குது. இவ்வளவு போராட்டமா இருந்தாலும் இவங்க எப்போதும் சந்தோஷமா இருக்கிறாங்களே, அதுதான் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கான சாட்சியை ஒழிய நம்ம பாட்டு பாடுறதோ பைபிள் வாசிக்கிறதோ வெள்ள வேலை போடுறதோ அதல்ல. ஆண்டவர் சொல்ற உபத்திரவத்துக்கு மத்தியில நீங்க யார் என்பதை வெளிப்படுத்தினால் அதுவே சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையாய் மாறப்போகிறது. ஹalleluya, ஹalleluya. யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம் வாசிங்க. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு, அப்போது முதல் பகுதி மட்டும், இந்த உபத்திரவங்களும் பாடுகளும் வரும்போது என்னிடத்துல உங்களுக்கு என்ன இருக்குதாமா? சமாதானம் உண்டு. அப்ப நமக்கு சமாதானத்துக்கு யார்கிட்ட போகணும்?
குடும்ப பிரச்சனை வந்துச்சுன்னா சமாதானத்துக்கு யார்கிட்ட போகணும்? அவ்வளவுதான். நீங்க ஒருத்தர் பேசினா சமாதான கேடு வரும். நீங்க ரெண்டு பேரும் ஆண்டவரை பார்த்தீங்கன்னா சமாதானம் வீட்டுக்குள்ள இறங்கி வந்துடும். ஹalleluya, ஹalleluya. அப்போ சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்துக் கொள்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கிறதா? என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வச்சுட்டு போறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானம் இல்ல, என் சமாதானத்தையே நான் உங்களுக்கு வச்சுட்டு போறேன். ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு பாடுகளும் பிரச்சனை வரும்போது உலகத்தால் தர முடியாத மிகப்பெரிய சமாதானத்தை உங்களால அனுபவிக்க முடியும். அது உங்களுக்கு இருக்கிற ஆண்டவரால கொடுக்கவும் முடியும். இதை முதல்ல நம்ம விசுவாசிக்க வேண்டும். நம்ம சமாதானத்துக்காக, நம்ம சமாதானத்தை பெற்றுக்கொள்றதுக்காக வேற யார்கிட்டையும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணி உள்ள நதி ஓடும். எனக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு நதி எனக்குள்ளதான் இருக்குது. நான் வறண்டு கிடக்கும் போது, நான் பலவீனப்பட்டு இருக்கும் போது, நான் போராடி கொண்டிருக்கும் போது எனக்குள்ள நதி இருக்கிறது. நான் அதை கட்டவிழ்த்தா போதும், வறண்டு கிடக்கிறவங்க செழிப்பா மாறிடும். என் சமாதானத்துக்கு ஒரு குறிப்பிட்ட குழந்தை பருவம் இருக்கிறது. அடுத்தவங்களுக்கு போன் பண்றது, அவங்க ஜெபம் பண்றது, ஆறுதல் படுத்துறது நல்லது. இது ஐக்கிய சகோதர ஐக்கியத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். சரீரமாகிய சபைன்றதுனால அந்த ஐக்கியத்தை வச்சிருக்கிறாரு. ஆனால் அதிலும் மேன்மையான அடுத்த லெவல் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எனக்கு இருக்கிற நதியை நான் கட்டவிழ்த்து விட்டா போதும், தேவ சமாதானம் என்னை நிரப்ப ஆரம்பித்து விடும். ஹalleluya. நமக்குள்ள அந்நிய பாஷை என்ற வரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறார்கள். அப்படின்னு என்னது? எனக்குள்ள என்ன போராட்டமா இருந்தாலும் சரி, இளைப்படைந்தவனுக்கு இளைப்பாறுதலை தரக்கூடியதான தேவனுடைய வல்லமை இந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினால வெளிப்பட ஆரம்பித்து விடும். ஹalleluya. அந்த நதி உங்களுக்குள்ள இருக்கிறது. சமாதானத்தை ஓபன் பண்ணுகிற நதி உங்களுக்குள்ள இருக்கிறது. உலகம் கொடுக்காத சமாதானம் வேற எங்கேயும் நீங்க போய் தேட வேண்டிய அவசியம் இல்ல, உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். எனக்கு பிரச்சனை வரும்போது, எனக்கு சோதனை வரும்போது, உபத்திரவம் வரும்போது, கவலை வரும்போது என்னை ஆறுதல் படுத்தும்படி, என்னை பலப்படுத்தும்படி தேவ சமாதானம் எனக்குள் இருக்கிறது. உலகம் தராத சமாதானம் எனக்குள் இருக்கிறது. என்னை பலப்படுத்துகிற ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். இதுவரை வராத எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கும்படியான பலனை எனக்குள்ளே வைத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். ஹalleluya. கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா போதும், தேவ சமாதானத்தை நீங்க அனுபவிக்க ஆரம்பித்து விடுவீங்க. நம்ம மற்றவர்களுக்கு சமாதானத்தின் சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக தான் நம்மளை வச்சிருக்கிறது. எப்ப சமாதானத்தின் சுவிசேஷம் கொண்டு போக முடியும்? நான் அந்த ஆறுதலை பெற்றுக் கொள்ளும் போதுதான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நான் அதை டேஸ்ட் பண்ணாதான் அதை மற்றவர்களுக்கு நான் சொல்ல முடியும். ஹalleluya. உங்களுக்கு வருகிற உபத்திரவத்துல நீங்க எழுந்து நிற்க பழகிக் கொள்ளுங்கள். அநேகரை எழுப்புவதற்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போகிறார். ஹalleluya. அநேகரை எழுப்ப போகிற. உனக்கு உபத்திரவம் அதிகமா வருதா? அநேகரை நீங்க ஆறுதல் படுத்த போறீங்க. வேதனை அதிகமா வருதா? சின்ன வயசுல இருந்தே நெருக்கப்பட்டீங்களா? சின்ன வயசுல இருந்தே தள்ளப்பட்டீங்களா? உங்களை அநேகருக்கு ஆறுதலாய், கீர்த்தி, புகழ்ச்சியுமாய் வச்சு அநேகரை விடுதலை பண்ணும்படி கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். ஹalleluya. அதுவே அடையாளம். உபத்திரவம் தான் அடையாளம். உபத்திரவம் உங்க அழைப்பினுடைய அடையாளம். அவமானங்களுடைய அழைப்பினுடைய அடையாளம். தோல்விகளுடைய அழைப்பினுடைய அடையாளம். ஆண்டவர் உனக்குள்ள இருக்கிறார். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. வாசிக்கலாம் வசனத்தை. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் ஆயுதனால் செய்யப்பட்ட எவ்விதமான உபத்திரவங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். இப்போ இந்த உபத்திரவத்துல எப்படி ஆண்டவருக்கு சமாதானத்தை அவர் செய்தார், அவருடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி இங்க போட்டிருக்குது. அவர் சிலுவை பாடுகள் வேதனைகளுக்குள்ள அவர் கடந்து போகும்போது
தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அப்படின்னா தான் சிலுவை பாடுகளுக்குள்ள போய் மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடு கோடிக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் வர்றாங்க. அப்படி அந்த 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 ஒரு ரிசல்ட்ட இவர் தூர பார்வையில தீர்க்க தரிசனமா பார்த்தாரு. சோ இத்தனை பேர் விடுதலை ஆகும்போது இந்த பாடுகள் எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே இல்லைன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இந்த பாடுகளுக்கு என்ன பண்ணிட்டாரு, கடந்து போய் விட்டார். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த மாதிரி இவ்விதமாய் பாடுகளுக்குள்ள போய் விபரீதங்களை சகித்த அவரையே நீங்க என்ன பண்ணுங்க, நினைச்சு கொள்ளுங்க. அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு, நீங்களும் அப்படியே இருங்க. இப்போ பிரெக்னன்ட்க்கு ஆயத்தமா, டெலிவரிக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க ரோசி, ரீனா, இவங்கெல்லாம். நார்மலா பாருங்க, ஒரு குழந்தை அவங்க வயிற்றுல உருவாகுது. குழந்தை உருவாகி அந்த டெலிவரி டைம் வரைக்கும் உண்மையிலேயே அவங்க சரீரத்தில் அவங்களுக்கு உபத்திரமும் வேதனை இருக்குதா இல்லையா? கண்டிப்பா இருக்குது, பாடுகள் இருக்குது. நார்மலா இருக்கிற சரீரத்தை ஒரு வயிறு எவ்வளவு பெருசு தூக்கி சுமக்கிறதே ஒரு கஷ்டம். அவங்க ட்ரெஸ்ஸிங் இருந்து உட்கார்றது எந்திரிக்கிறது எல்லாமே கஷ்டம் தான். படுக்கும்போது நல்லா தூங்க முடியாது, நிறைய உபத்திரவங்கள் இருக்குது. ஆனா பிரெக்னன்ட் ஆயிட்டேனே யாராவது கவலைப்பட்டிருக்காங்களா? ஏன்? அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. டெலிவரி ஆச்சுன்னா அத்தனை கவலை அவங்களை விட்டு வெளியே போயிடும். ஹalleluya. பாருங்க, சரி ஒரு கேன்சர் கட்டி வயித்துல வந்துருச்சு, நாள் ஆகாக இதுவும் வயிறு பெருசாயிட்டே இருக்குது. இப்போ இவங்க எப்படி இருப்பாங்க? பிரெக்னன்ட்டா இருக்கும்போது வயிறு பெருசாக சந்தோஷம் வருது, ஏன்னா டெலிவரி டைம் பக்கத்துல வந்துருச்சு. ஆனா கேன்சர் கட்டி வயித்துல இருந்துச்சுன்னா நாள் ஆகாக அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் செத்துருவோமா, சரியாகுமா, எந்த டாக்டர்கிட்ட போகலாம், என்ன பண்ணலாம். அப்ப என்ன விஷயம் அப்படின்னா, நமக்கு முன்னாடி ஒரு விஷன் இருக்கணும். நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் தரிசனம் பண்ணுவேன், என்னை ஆண்டவர் ஒரு ரத்தத்தால கழுவிக்கிறார், எனக்குள்ள ஒரு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. எனக்கு வருகிற பாடுகள் பின்னாடி அவர் மகிமைப்படுத்துவதற்காக தான், அவர் சமாதானத்தை கொடுப்பதற்காக தான். ஒரு டெலிவரி ஆகும், அப்பொழுது ஆத்தும ஆதாயம் நடக்கும். ஒரு டெலிவரி ஆகும், அப்பொழுது எனக்கு விடுதலை நடக்கும்னு சொல்லி அதை உங்க முன்னாடி வச்சா இந்த உபத்திரவங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. ஆனால் உங்களுக்கு விஷனே இல்லைன்னா, வசனம் தெரியலன்னா, ஆண்டவர் உங்களை எதுக்கு அழைச்சார், என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னா, ஒரு சின்ன கட்டி வந்தா கூட உங்களால தாங்க முடியாது, கேன்சர் கட்டியா மாறிவிடும். பாருங்க, வயிறு இவ்வளவு நிறைய மாத கர்ப்பிணி. நாங்க ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம், அவங்க சின்ன உடம்பு பெரிய வயிறு. அவங்க வீடு பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கிற நம்மளாலேயே அந்த ஸ்டெப்ல ஏறி போக முடியாது. நம்மளாலே அந்த ஸ்டெப், அந்த டேப் இப்படி இருக்குது ஸ்டெப்பு, ஒரு ஸ்டெப் காலை தூக்கி வைக்கணும். நாங்க அவங்க வீட்டுக்கு போய் ஜாப் பண்ணி வந்துட்டு எப்படி இந்த பொண்ணு மேல ஏறிச்சு இறங்கிச்சு நாங்க அற்புதப்பட்டுட்டோம். பாருங்க, அவ்வளவு படிகளும் அவ்வளவு வேதனையும் அவளுக்கு இன்பமா இருக்கிறது. ஹalleluya. இன்பமா இருக்குது. ஏன்னா டெலிவரி ஆகுது, எனக்குள்ள இருக்கிறது கேன்சர் கட்டியில எனக்குள்ள ஒரு குழந்தை இருக்கிறது, எனக்குள்ள ஆண்டவர் வாக்குத்தத்தம் இருக்கிறது. அதனால இந்த படிகள் எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல, இந்த வயிறு பெரிய விஷயம் இல்ல, ஆரோக்கியம் எனக்கு பெரிய விஷயம் இல்ல. அதே மாதிரி உங்களுக்குள்ள தரிசனம் இருந்தால், தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தா, உபத்திரம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எவ்வளவு படி வேணாலும் நீங்க ஏறுவீங்க, எவ்வளவு உபத்திரத்தை வேணாலும் நீங்க சகிப்பீங்க. அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடு. அவர் தனக்கு முன்பாக வச்சிருந்த பெரிய சந்தோஷத்தின் பொருட்டு அவமானங்களை இல்லாமல் சிலுவையை சகித்தார். ஏன் உங்களால சகிக்க முடியல? ஏன் உங்களால மேற்கொள்ள முடியல? ஏன் உங்களால பொறுமையா இருக்க முடியல? ஏன் உங்களால சாந்தத்தோடு இருக்க முடியல? அப்படிப்பட்ட சிந்தையை தனித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹalleluya. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட சிந்தை வேணும்? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, இன்னைக்கு உங்களுக்கு ஃப்ரீ ஆயிட்ட அப்பெல்லாம் சொல்ல மாட்டாரு. இன்னைக்கு தான் தொடங்க போகுது உபத்திரவம், ஆனால் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு, உலகம் தராத சமாதானத்தை அவர் உங்களுக்கு தருவார். அப்படிப்பட்ட சிந்தை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா இந்த உபத்திரவத்தின் மத்தியில நீங்க சந்தோஷமா இருப்பீர்கள், உபத்திரவத்தின் மத்தியில ஆறுதலை அனுபவிப்பீர்கள். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்குது? ஹalleluya. ஸ்தேவானை கல்லெடுத்து அடிக்கிறாங்க, அவன் பாட்டுக்கு முழங்கால் போட்டுருக்கான். கல்லடி, அந்த காலத்துல கல்லடிக்கிறது சாதாரணம் இல்லை. கல்லிலேயே அடிச்சு ஒருத்தர் நடு வச்சு சுத்தி இருந்து கல் எறிவாங்க, கல்லிலேயே அடிச்சு அவன் செத்துருவான், குவியலாய் மாத்திடுவாங்க, கல்லிலேயே சமாதி கட்டிடுவாங்க. அப்போ ஒருத்தனை கல் எடுத்து அடிச்சுட்டே இருக்கிறாங்க, இவன் பரலோகத்தை தரிசிச்சு கொண்டே இருக்கிறான். ஹalleluya.
பாருங்க, உபத்திரவம் உங்க மேல வரும் பொழுது நீங்க வெளிப்பாடோடு இருந்தீங்கன்னா நீங்க பரலோகத்தை தரிசிக்க முடியும். பாடுகள் பரம தரிசனத்தை உங்களுக்குள்ள கொண்டு வரும். உபத்திரவங்கள் பரலோகத்தை உங்களுக்கு காண்பிக்கும். உபத்திரவத்தின் மத்தியில நீங்க சூப்பர் நேச்சுரலான தேவ மகிமை உங்களால காண முடியும். ஹalleluya. எத்தனை பேர் அதை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? யோசேப்போட வாழ்க்கையை பார்த்துக்கிறோம். யோசேப்புக்கு என்னாச்சு? அவன் வாழ்க்கை ஃபுல்லா தனிமை. குடும்பத்தை விட்டு ஒதுக்கிட்டாங்க, குழியில இறங்கிட்டாங்க, ஜெயில தனியா வச்சுட்டாங்க, செய்யாத குற்றத்தை செஞ்சேன்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ள அவர் போறாரு. ஆனா இந்த உபத்திரவத்தின் வழி யோசேப்ப அந்த உயர்ந்த பதவி கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. ஹalleluya. நீங்க உபத்திரவம் வேண்டாம் வேண்டாம் நீங்க நினைக்கிறீங்க. எந்த காலகட்டத்திலயாவது யோசேப்பு வந்து எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருந்தாருன்னா அந்த மேன்மைக்கு அவர் போயிருக்க முடியுமா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போகிற சந்தோஷமான வழிகள் கிடையாது, நீங்க போகிற போராட்டமான வழி இருக்கு இல்லையா, இது உன்னை உயர்ந்த பதவிக்கு கொண்டு போய் நிறுத்திவிடும். ஹalleluya. மகிமையான இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்திவிடும். ஹalleluya. எத்தனை பேர் அந்த பதவியை விரும்புறீங்க? ஆனால் இந்த உபத்திரவத்துக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இந்த பாடுகளின் வழிதான் என்ன அரண்மனைக்கு கொண்டு போக போகிறது. இந்த நெருக்கத்தின் வழிதான் என்னை பார்வோனுடைய அடுத்த ஸ்தானத்துக்குள்ள கொண்டு வர போகிறது. ஆண்டவரே, அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு வர வேண்டும். ஆனால் பாருங்க, பயங்கர நிந்தை, பயங்கர அவமானம், குழந்தை இல்ல, அது இல்ல, பயங்கர போராட்டம். ஆனால் மென்டலி ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்த ஒரு மனுஷி, அழுது கொண்டே இருக்கிற மனுஷி. ஆனால் அந்த பாடுகள் வழியா அவன் போனது கேட்டீங்கன்னா ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசி பெற்றெடுக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். தேசத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி வேண்டும் என்றால் அந்த தாய் கண்ணீரின் வழியாய் போக வேண்டிய அவசியம். ஹalleluya. உனக்குள்ள ஒரு தீர்க்க தரிசன வரம் வெளிப்படணும்னா நீ கண்ணீரின் வழியாய் நடந்தே ஆக வேண்டும். நீ ஜாதிகளை ஆறுதல் படுத்துகிற மகளாய் மாறணும்னா நீ போராட்டத்தின் வழியாய் வந்துதான் ஆகணும். உன் கர்ப்பத்திலிருந்து உன் குடும்பத்திலிருந்து தேவ மனிதர்கள் புறப்பட வேண்டும் என்று சொன்னால் நீ கண்ணீரின் வழியாய் நடந்துதான் ஆக வேண்டும். நீ கண்ணீர் வடிக்கிற ஒரு கண்ணீரும் தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி விடுவார். ஹalleluya. இன்னைக்கு உபத்திரவம் இருக்கும், இன்னைக்கு பாடுகள் இருக்கும், இன்னைக்கு பாடுகளின் வழியா நீங்க நடப்பீங்க. ஆனா உங்க குடும்பத்து மூலமா தான் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. ஹalleluya. அதற்காக தான் இந்த உபத்திரவம். என்னிடத்துல சமாதானம் உனக்கு உண்டு. ஹalleluya. ஹalleluya. எலியாவோட வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். எலியா பெரிய தீர்க்கதரிசி, சலிச்சு போய் என்னோட ஜீவனை எடுத்துக்க ஆண்டவரே, அந்த அளவுக்கு டார்ச்சர், மென்டலி அந்த அளவுக்கு போராட்டம். பாருங்க, எப்பேற்பட்ட அபிஷேகம் பெற்றவங்களுக்கும் இப்படி ஒரு டிப்ரெஷன் வரும். மென்டல் டிப்ரெஷன், என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தூதன் வந்து தட்டி எழுப்புறாரு. அந்த உபத்திரவத்தின் வழியில போய் தட்டி எழுப்புன கேட்டீங்கன்னா இதுவரைக்கும் இல்லாத மாதிரி 40 நாள் ராத்திரி பகலா அந்த வேகத்தை அதிகப்படுத்தினார் ஆண்டவர். ஹalleluya. ஹalleluya. அந்த உபத்திரவம் பாருங்க, அவன் வேகத்தை இன்கிரீஸ் பண்ணி விட்டது, ஊழியத்தை இன்கிரீஸ் பண்ணி விட்டது, ரத்தத்தை விட வேகமா ஓடுற அளவுக்கு பலனை கொடுத்து விட்டது. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு வர்ற டிப்ரெஷனும் போராட்டமும் சத்துருவின் கிரியைகளும் ஆண்டவர் சொல்றாரு உன்னுடைய பலனையும் வேகத்தையும் அதிகப்படுத்தும்படியாக நான் அனுமதிச்சிருக்கிறேன். ஆண்டவர், நீ அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டால், ஆண்டவர் இந்த உபத்திரவத்தின் வழியில பாடுகளின் வழியில நான் கடந்து போறதுக்கு சந்தோஷமா இருக்கிறேன்னு சொன்னா உன் வேகம் இன்னைக்கு அதிகரிக்க போகுது அப்படின்றாரு. உன்னுடைய உபத்திரவம் வேகத்தை குறைக்கிறதுக்கு இல்ல. பிசாசு நினைக்கிறான் உபத்திரவத்தை போட்டு உன் வேகத்தை குறைச்சிடலாம், உனக்கு ஒரு என்கார்டு போட்டுடலாம், இதோட உன் ஊழியத்தை முடிச்சிடலாம் பிசாசு நினைக்கிறான். ஆனா பரலோகம் நினைக்குது இந்த உபத்திரவம் வரட்டும், வந்தாலும் உன் வேகத்தை நான் கூட்ட போறேன்றது, வந்தாலும் உன் அபிஷேகத்தை கூட்ட போகிறாரு, உன் ஜெப வாழ்க்கையை கூட்ட போறாரு, எழுப்பி பிரகாசிக்க போறீங்க. அதற்கான கூட்ட உபத்திரவம் தான் அப்படின்றாரு. எத்தனை பேர் உபத்திரவத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க? ஹalleluya. நன்றி நன்றி சொல்லுங்க, வாயில திறந்து நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் உபத்திரவத்துக்காக நன்றி, பாடுகளுக்காக நன்றி, அவமானங்களுக்காக நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோபோட உபத்திரவத்தை பார்த்தோம். யோபு சரீரம் முழுவதும் வேதனை, குடும்பத்துல இல்லாத பிரச்சனை எல்லாம் யோபுக்கு வந்துச்சு. ஆனா அதனுடைய முடிவு என்ன ஆயிடுச்சு? எத்தனை மணிக்கு ஆசீர்வாதம் யோபுக்கு வந்துச்சு? ரெட்டிப்பானே நாலு எத்தனை சொல்லுவோம்? அப்போ உங்க உபத்திரமும் வேதனையும் பெருச்சுன்னா டபுள் டைம் உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறாங்க. ஹalleluya. வேதனை அதிகரிக்க போகுது. எல்லாரும் சுத்தி இருக்க நம்ம குற்றப்படுத்துறோம். நீ தப்பு பண்ணிருக்க, நீ தப்பு பண்ணி, எல்லாரும் நீ பண்ணிக்க, அதனால தான் இப்படி வந்துச்சு.
ஆனா ஆண்டவர் விட்டுட்டார், நீ பேசு பேசு, ஏன்னா நான் அவனை லீகலா ஆசீர்வதிக்க போகிறேன். ஹalleluya. அவனை ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம் எவனும் என்ன கேள்வி கேட்க முடியாது, ஏன் என்ன ஆசீர்வதிச்சேன்னு. ஏன்னா அவ்வளவா உபத்திரவத்துக்குள்ள போயிருக்கிறான். உன்னுடைய வேதனைகள் எவ்வளவோ அவ்வளவாய் நீ மகிமைப்பட போகிறாய். நீ எவ்வளவு கண்ணீர் வடிச்சாயோ அவ்வளவாய் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க போகிறாய். உன் குடும்பம் என்ன வேதனைக்குள்ள போச்சோ அவ்வளவாய் இந்த ஊர்லயே இந்த தேசத்திலேயே உன் குடும்பத்தை ஆசீர்வாதமாய் வைக்க போகிறார். உன் குடும்பம் அற்புதமும் அடையாளமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால இன்னைக்கு இந்த உபத்திரவத்தை பத்தி கவலைப்படாதீங்க, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு. தீர்க்கதரிசியுடைய மனைவி எலியா தீர்க்கதரிசியோட காலகட்டத்தில் கடன் பிரச்சனை, அவரும் சித்தரெல்லாம் பிள்ளைகளை பிடிச்சிட்டு போறேன்னு சொல்லியிருக்கான், இல்ல பிள்ளைகளை எழுந்து பிடிச்சிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு கடங்கார வந்து நின்றுட்டான். அப்ப தீர்க்கதரிசி சொல்றாரு, என்னை கொண்டு வா, இது பண்ணு. பாருங்க, கடன் பிரச்சனைக்கும் முடிவு உண்டாயிடுச்சு, அடுத்தவங்களுக்கும் கொடுக்குற அளவுக்கு என்ன பண்ணிடுச்சு, ஆசீர்வாதம் அவங்க வீட்டுல வந்துருச்சு. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் தீர்க்கதரிசி ஆண்டவர் வீட்டுக்குள்ள அனுப்புறாரு அவர் அற்புதம் செய்யறதுக்கு. சில நேரங்களில் பாருங்க, நமக்கு தரித்திரம், நமக்கு இந்த தரித்திரமே வரக்கூடாது, பண கஷ்டமே வரக்கூடாது, குறைவுகளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அந்த அம்மா வீட்டுக்கு இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, எத்தனையோ பேர் இவரை தேடி போன கூட இவர் மதிக்கல. ஆனா இந்த அம்மா வீட்டுக்கு இவரே போறாரு அப்படின்னா அந்த தரித்திரம் தான், அந்த கடன் பிரச்சனை தான், அந்த பண பிரச்சனை தான் அந்த வீட்டுக்குள்ள தீர்க்கதரிசியை கொண்டு வந்தது. ஹalleluya. உங்க வாழ்க்கையில குறைவுகள் வந்திருக்கா, பரிசு காலி ஆயிடுச்சா, பணம் பிரச்சனை இருக்குதா, தரித்திரமா இருக்குதா, குறைவா இருக்குதா, தீர்க்கதரிசி உங்க வீட்டுக்குள்ள வருவார். இயேசு அற்புதத்தை செய்வார், உன் கடன் பிரச்சனையை மாற்றுவார், அடுத்தவர்களுக்கு வாரி கொடுக்கும்படி உதவி செய்வார். இந்த கடன் பிரச்சனையில எதையோ கற்றுக் கொடுக்க போகிறார், அதுக்கப்புறம் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹalleluya. இந்த பண நெருக்கடின்ற உபத்திரவத்துக்காக நன்றி சொல்லுங்கள். அந்த பண நெருக்கடி இல்லைன்னா தீர்க்கதரிசி அந்த வீட்டுக்கு போயிருக்கவே மாட்டாரு. இந்த பண நெருக்கடி இல்லைன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள அற்புதத்தை செய்யவும் முடியாது. எல்லாத்துக்காக நன்றி சொல்லுங்க. சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் அனுமதித்திருக்கிறார். ஒரு மாசம் மீதி எடுக்கிற மாதிரி பணம் இருந்துச்சு, நன்றி. ஒரு மாசம் 15ஆம் தேதியே ட்ரை ஆயிடுச்சு, நன்றி. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஹalleluya. எலிசா தீர்க்கதரிசி ஒரு அம்மா வீட்டுக்கு போனார், விதவை வீட்டுக்கு. அங்க சாப்பிட்டு செத்து போயிடும். அது எலியா தீர்க்கதரிசி, இது வந்து எலிசா, அது எலியா. சாப்பிட்டு செத்து போயிடலாம், கொஞ்சம் மாவு எண்ணெய் தான் இருக்குது, அது முதல்ல எனக்கு சுட்டு கொண்டுவான். இதெல்லாம் உபத்திரவம் தான். குறைவு தரித்திரம் எல்லாம் வரும்போது என்னடா ஒரு சோதனை, சோதனையான காலகட்டத்துக்குள்ள போவோம். இருக்கிறது எவ்வளவு, அதுலயும் ஒரு சோதனை. இருக்கிறது எவ்வளவு, எப்படி காணிக்க போறது, இருக்கிறது எவ்வளவு, எப்படி தசமபாகம் கொடுக்கிறது, இருக்கிறதே இவ்வளவுதான். பயங்கர போராட்டம் வரும். ஆனா தெரிஞ்சுக்கோங்க, அதுலதான் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. அந்த குறைவுல ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் வெளிப்பட போகிறது. பஞ்சம் தீர்ற வரைக்கும் பானையில எண்ணெய் மாவு குறையவே இல்லை. ஹalleluya, ஹalleluya. உங்ககிட்ட குறை ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை பாருங்க. அவங்களுக்கு சாப்பிட்டு பையன் ஒரே ஒரு தோசை சுட்டு கொடுத்துட்டு அவ்வளவுதான் செத்து போயிடலாம். இப்ப பையனை பார்ப்பாங்களா, வந்திருக்கிற பாஸ்டர் பார்ப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. ஆனா இந்த அம்மா பாஸ்டர் கராரா இருக்காரு, சுட்டு குடு, அடுத்தது பார்த்துக்க. சில நேரத்தில் கராரா இருந்தா அற்புதம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். கராராகிறதே அற்புதத்துக்காக தான். ஹalleluya. அப்ப பாஸ்டர் குடுங்கறாரு, கொடுத்துட்டாங்க. பஞ்சம் தீர்ற வரைக்கும் எண்ணெய் மாவு குறையவே இல்லை. ஹalleluya. உபத்திரவங்கள் உங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வர போகிறது. உபத்திரவங்கள் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வர போகிறது. உபத்திரவங்கள் ஊழியத்தினுடைய வேகத்தை கூட்ட போகிறது. உபத்திரவம் உனக்கு இரட்டிப்பானதை கொடுக்க போகிறது. உபத்திரவம் உன்னை மேன்மைப்படுத்த போகிறது. உபத்திரவம் உனக்குள்ள, உன் குடும்பத்துக்குள்ள ஊழியக்காரர்களை எழுப்ப போகிறது. இந்த உபத்திரவத்தின் வழியாக நாம் பரலோகம் பெரிய பிளான் வச்சிருக்கிறது. நீ சமாதானம் என்ற ரூட்ல பார்க்காத, உபத்திரவம் என்ற ரூட்ல வெளிப்பாடுடையவனா இரு. அதற்குள்ள தேவ திட்டத்தை நீ புரிந்து கொள்ள முடியும். ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் செய்ய போறாரு? ஹalleluya. ரெண்டு வசனங்களை வாசிக்க போகிறோம், வாசிக்கலாம். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கே ஏதுவானது. நீங்கள் உபத்திரவத்துல இருந்துட்டு எதையோ எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. பாடுகளுக்குள்ள இருந்து எதையோ எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. எதிர்பார்ப்பு இருக்குது, ஆனா முன்னாடி ஒண்ணுமே காணோம்.
எதிர்பார்ப்பு இருக்குதான பிரச்சனை போராட்டமாவே இருக்குது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிஞ்சிருக்கிறேன். நீ என்னுடைய பிள்ளையா இருக்கிறதுனால உலகம் உன்னை பகைக்குது, உனக்கு உபத்திரவம் வருது, போராட்டம் வருது. ஆனா உனக்கு நீ எதிர்பார்த்திருக்கிற நினைவுகளை நான் அறிஞ்சிருக்கிறேன். அது தீமைக்காக இல்ல, சமாதானமாய் முடிய போகிறது. ஹalleluya. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஆண்டவர் சமாதானமாய் முடிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாயில திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு நான் உபத்திரவமா இருந்தாலும் சமாதானமாய் காரியம் முடிய போறதற்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க, வாயில திறந்து அறிக்கை பண்ணுங்க, ஆண்டவரே இன்னைக்கு நான் வேதனைக்குள்ள இருந்தாலும் என் காரியம் சமாதானமாய் முடிய போகிறது, என் ஓட்டம் சமாதானமாய் முடிய போகிறது. ஆண்டவரே இன்னைக்கு பாருக்கலாம், இந்த வாரம் சமாதானமா தான் இருக்கும். ஆண்டவரே இன்னைக்கு போராட்டம் இருக்கலாம், இந்த மாசம் சமாதானமா தான் இருக்கும், இந்த வருஷம் சமாதானமா தான் முடியும். ஆண்டவரே ஏன்னா சமாதான பிரபு என் கூட இருக்கிறீங்க. ஆண்டவரே இந்த உபத்திரவத்தின் வழியில அந்த சமாதானத்தை நீங்க கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை வைத்திருக்கிறார். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடே இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. முதல் வசனத்தில் ஆண்டவர் எப்படி சொல்றாரு? இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவர் சொல்றாரு. உருவாக்கினவரும் சிருஷ்டிச்சவரும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? பயப்படாத, நான் தான் உன்னை படிச்ச, நீ பயப்படாத, நான் உன்னை என்ன பண்ணிருக்கேன்? மீட்டு கொண்டேன். மீட்டு கொண்டேன்னு என்ன அர்த்தம்? வேலை கொடுத்து வாங்கியாச்சு. இந்த கீபோர்டு வேலை கொடுத்து நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? இதை வேற யாராவது எடுத்து போக முடியுமா? ஆண்டவர் உங்களுக்கான வேலையை தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து உங்களை வாங்கியிருக்கிறார். நான் உன்னை சிருஷ்டிச்சிருக்கிறேன், உன்னை நான் மீட்டு கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எத்தனை பேர் உண்மையில விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, வாயில திறந்து, எனக்கு ஆண்டவர் வேலை கொடுத்திருக்கிறாரு, எனக்கு ஆண்டவர் வேலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு, அவர் ரத்தத்தையே வேலையா கொடுத்து என்னை வாங்கியிருக்கிறாரு, பிசாசின் கையிலிருந்து வேலை கொடுத்து என்னை வாங்கி விட்டார், இனி நான் இயேசுவுக்குரியவன். விசுவாசிக்கிறீங்களா? அப்படி விசுவாசிச்சா அடுத்த வசனம் என்ன சொல்லுது? நான் வெள்ளை கொடுத்து வாங்குறதுனால உனக்கு தண்ணியே வராது, நீ நல்ல ரோட்ல தான் நடப்ப அப்படி சொல்லிருக்காரா? இல்ல, நீ தண்ணீர்களை கடக்க வேண்டியது வரும் யாக்கோபே. அது உண்மை, நீ ஆறுகளை கடக்க வேண்டியது வரும், ஆனா அது உண்மையில பொருளாது. நீ அக்கினி மாதிரி நடக்க வேண்டியது வரும், ஆனா நீ என்ன பண்ண மாட்ட? அடுத்தது அக்கினி ஜுவாலை. அப்படின்னா எல்லாமே வரும், ஆனா எனக்கு ஒண்ணும் நடக்காது. இதே மாதிரி பிரச்சனை வந்தவங்க எத்தனை பேர் சூசைட் பண்ணிருப்பான்? இதே மாதிரி பிரச்சனை வந்தவங்க எத்தனை பேர் பின்வாங்கி போயிருப்பான்? இதே மாதிரி பிரச்சனை வந்தவங்க குடும்பம் வீணா போயிருக்கும். ஆனா இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியிலையும் இன்னைக்கு நீ சபைக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார் அப்படின்னா இந்த வாக்கு தத்தம் பாடின ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறதுனால, அவர் என்னை மீட்டு கொண்டதுனால, அவர் என்னை அழைத்திருக்கிறதுனால, அவர் என்னை பேர் சொல்லி அழைச்சிருக்கிறாரு. பிசாசே நீ என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. சொல்லுங்க, இதை விட பிரச்சனை கொண்டு வந்து நான் உன்னை மேனேஜ் பண்ண போகிறேன். இதை விட சொல்லுங்க, வாயில திறந்து பிசாசோட பேசுங்க. இதை விட பிரச்சனை நீ கொண்டு வந்தாலும் சரி, இதை விட உபத்திரவத்தை கொண்டு வந்தாலும் சரி, இதை விட அவமானத்தை கொண்டு வந்தாலும் சரி, இதை விட போராட்டத்துக்கு என் குடும்பத்துல கொண்டு வந்தாலும் சரி, எனக்கு சர்ச்சு பிடிச்சி வீட்டுக்கு போகும்போது புகைச்சலை கொண்டு வந்தாலும் சரி, அக்கினி ஜுவாலை என் பேர்ல பற்ற முடியாது, எனக்கு இருக்கிற சமாதானத்தை எடுக்க முடியாது. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரு, அவர் என்னை விட்டு விலக போறது இல்ல. அப்படி போலும் தனி என்னை தேற்ற போகிறது. அவர் என்னோடு கூட இருக்கிறாரு, என்னை அசைக்க முடியாது, என்னை அசைக்க முடியாது, தண்ணீர்களின் மேல புரள முடியாது, ஆறுகளை மேற்கொள்ள முடியாது, அக்கினி என்கிட்ட ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா சூப்பர் நேச்சுரல் காட் எனக்குள்ள இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்து விட்டேன். என் பிள்ளைகள் நீங்களும் ஜெயிப்பீங்க என்றார் ஆண்டவர். எந்தெந்த பிரச்சனைகளை இதுவரைக்கும் ஜெயிக்காம ஒரு விடுதலை இல்லாம இருக்குதோ இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எழுதி வச்சுக்கோ, நாள் வரும்
சிமர்னா சபை சொல்றாரு 10 நாள் உபத்திரவப்படுகிறீர்கள். அப்படின்னா உங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு டைம் அவர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. அந்த டைம் நமக்கு தெரியாது, அதான் பிரச்சனை. ஆனா ஒண்ணு தெரியும், டைம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு. அந்த டைம் மீறி இந்த உபத்திரவம் கண்டினியூ ஆக முடியாது. சொல்லுங்களேன், என் பிரச்சனைக்கு ஒரு டைம் ஆர்டர் ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு. அந்த டைம் மீறி பிசாசை நீ போராட முடியாது. என் கணவனுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி விட்டீரு. என் மனைவிக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. என் பிள்ளைகளுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சபைக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதை மீறி சத்துரு விளையாட முடியாது. அதை மீறி சத்துரு போராட முடியாது. ஏன்னா என்னை விடுவிக்கிற ஆண்டவர் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வைத்திருக்கிறார். ஹalleluya. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. அப்படியே ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு போறோம். எல்லாரும் எழுந்து நிக்கலாமா? நன்றி ஆண்டவரே.